வெல்கம் வியூவர்ஸ். இவ்வளோ பிஸியான வேர்ல்டில் நம்ம ஒரு நாள் ரெஸ்ட்டுக்காக தான் நம்ம அந்த சண்டேவை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வீக்கெண்டில் அந்த ஒரு சண்டேயில் நம்ம ஏகப்பட்ட பிளானிங் பண்ணியிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை ஃபேமிலி கூடவோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை வேற ஏதாவது நம்ம ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட அந்த வீக்கெண்ட் எப்போ லீவ் வருது அப்படின்றதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம முன்னோர்கள் காலத்தில், அதாவது பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் அந்த சண்டே கூட லீவ் இல்லாமல் ஏகப்பட்ட கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கொடுத்தோம், நம்மளுக்கு இப்போ பத்தாத நிலைமையில அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா மாசத்துல 30 நாளுமே வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தை பார்த்திருக்காங்க, ஒரு நாள் ரெஸ்ட் கூட இல்லாமையே. சரி, ஓகே, இப்போ நம்மளுக்கு லீவு கிடைச்சிருச்சு. அந்த லீவு எப்படி கிடைச்சது? அந்த லீவ்ல ஒரு சீக்ரெட் இருக்கு. என்னன்னா, வாரத்துல இருக்கக்கூடிய மண்டே, டியூஸ்டே இந்த மாதிரி 7 நாள்ல எதுக்கு சண்டே மட்டும் லீவ் விட்டாங்க? ஏன் வேற கிழமையில லீவ் விட்டுருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம மூளையை யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜிகே விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நீங்க இந்த மாதிரி வீடியோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம். நான் உங்கள் சிவா, இது உங்கள் மிஸ்டர் பிரெயின் சேனல். நம்ம இந்த சண்டே மட்டும் லீவுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த உலகத்துக்கே லீவ் வாங்கி கொடுத்த ஒரு முக்கியமான நபரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவுக்கு எப்படி லீவு கிடைச்சிது அப்படின்றத பத்தியும் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அந்த முக்கியமான பர்சன் யாரு அப்படின்னா ராபர்ட் வார்ன், அதாவது இங்கிலாந்துல பிறந்த ஒரு இங்கிலாந்து சமூக சீர்திருத்தவாதி. இவரு சின்ன வயசுல இருந்தே ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்துதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இவரு கொஞ்ச நாள்ல படிப்பை விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன கடையில, டெக்ஸ்டைல்ஸ் கடையில, இந்த மாதிரி கடையில வேலை செஞ்சிருக்காரு. இப்படி இவர் வளர்ந்த அப்புறமா இவர் சொந்த முயற்சியில ஸ்காட்லாந்துல ஒரு துணி சம்பந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிச்சிருக்காரு. அங்க ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் ஒரு நாள் லீவு கூட இல்லாம அங்க வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு ஓனருக்காக இவங்க வேலை செய்யற இவங்களுக்கு ஒரு ஓனரா நம்ம ஏதாவது ஒரு உதவியை நம்ம பண்ணணும். இவங்க மாசத்துல ஒரு நாள் கூட லீவ் விடாம வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது இவங்களுக்கு லீவு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட போராட்டத்தை இங்கிலாந்துல பண்ணியிருக்காரு. இவரோட முயற்சியால தான் இவரோட மிகப்பெரிய ஒரு வசனம் நாடு முழுக்கமே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அது என்னன்னா 8 hour ஒர்க், 8 hour ரீக்ரியேஷன், 8 hour ரெஸ்ட். அதாவது 8 மணி நேரம் வேலையும் 8 மணி நேரம் தன்னோட குடும்பம், சொந்தம், இல்லைன்னா நம்மளுக்கு தேவையான ஏதாவது ஒன்றுல அந்த 8 மணி நேரத்தை செலவு பண்ணியும் மீதி இருக்கக்கூடிய 8 மணி நேரத்துல நம்ம முழு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு ஒரு 3 விதமான 8ஆல வகக்கூடிய ஒரு அவர்ஸை அவரு மேக் பண்ணாரு. இதனாலதான் நாடு முழுக்கவே ஒர்க் அப்படின்னாலே 8 hours அப்படின்னு பிக்ஸ் ஆனது. காரணமான முதல் ஆளு இந்த ராபர்ட் வார்ன் தான். இவரோட முயற்சியால தான் நம்மளுக்கு சண்டே அப்படின்ற ஒரு லீவ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அது என்ன சண்டே மட்டும் லீவோட ரீசன் அப்படின்னா, இந்த இங்கிலாந்துல இருக்கவங்க எல்லாருமே ஜீசஸ் கடவுளை கும்பிடக்கூடிய ஆட்கள். இவங்க சண்டே தான் சர்ச் போற பழக்கம் எப்பவுமே இருந்திருக்கு. எதனால சண்டே அப்படி போறாங்கன்னா, இவங்க சண்டே ரெஸ்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு ஒரு நம்பக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கடவுளோட நம்பிக்கையை அவங்க நம்பிட்டு இருந்ததுனால இந்த சண்டே ஜீசஸ் ரெஸ்ட் எடுக்கிறப்போ நம்ம மக்கள் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சண்டே லீவ் அப்படின்னு இவங்க பிரிட்டன்ல லீவ் விட ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம இந்தியாவில் அந்த லீவு கிடைக்க ரொம்ப வருடங்கள் ஆச்சு. இப்படி நம்ம இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு கீழே ரொம்ப காலமா அடிமைப்பட்டுட்டு இருந்த நம்மளோட இந்திய மக்கள் ஒரு நாள் கூட விடாம வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க 30 நாளுமே வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தை பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்படின்னா வாரத்துல 7 நாள் வேலை செஞ்சு அந்த 7வது நாள் வாரத்துக்கு சம்பளம் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வாரத்துல கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நம்ம இந்தியாக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட குடும்பத்தோட செலவு பண்ற பழக்கத்தை வச்சிருக்காங்க. ஆனா இது கூட பிடிக்காத அந்த ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு இனிமே மாச சம்பளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாசம் 30 நாளுமே வேலை செஞ்சு அந்த 30வது நாள் தான் அவங்க கையில சம்பளத்தை கொடுத்திருக்காங்க. இதை பார்த்த இந்திய மக்கள் எல்லாருமே தன்னோட போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா இதை முன்னெடுத்து நடத்தின ஒரு முக்கியமான பர்சன் நம்ம இந்தியால இருந்திருக்காரு. அவரு பேர் என்னன்னா நாராயண மெகச்சி லோகண்டே அப்படின்றவரு. இவர் யாருன்னா இந்திய தொழிற்சங்க இயக்க தந்தை அப்படின்னு எல்லாராலையும், இந்தியர் மக்கள் எல்லாராலையும் அழைக்கப்பட்டவர். இவரு ரொம்ப நாளா இந்த போராட்டம் பண்ணி எங்களுக்கு மாசத்துல ஒரு நாள் லீவு பத்தாது, எங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னு 1981 இருந்து 1987 வரைக்கும் இவரோட போராட்டத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 7 வருஷமும் நம்மளோட இந்திய மக்களுக்கு மாசத்துல ஒரு நாள் லீவ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் வச்சு நம்ம சமாளிக்க முடியல. ஆனா அவங்க மாசத்துக்கு ஒரு நாள் லீவ் வச்சு எப்படி சமாளிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க. நம்ம இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் கிடைக்கிற அந்த சண்டேயோட லீவு எப்படி கிடைச்சதுன்றது
முக்கிய உதாரணம் இவருக்கு தான் போய் சேரணும். இப்படி 7 வருஷமா அவங்க போராட்டத்தை பண்ணி கடைசியா 1988 இருந்து நம்ம இந்தியால பிரிட்டிஷ் கவர்மெண்டால சண்டே லீவ் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. அது என்ன சண்டே அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ சண்டே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜீசஸை கும்பிட்றதுனால அந்த சண்டே அவங்க சர்ச் போகிற பழக்கத்தினால நம்ம இந்தியாலையும் நம்மளுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த லீவ் டேஸ் உலகம் முழுக்க ஒரே நாள் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்தோம்னா புத்த மதத்தை பின்பற்றுறாங்க, அவங்க வேலைக்கிழமை லீவும். இப்போ எக்ஸாம்பிள் பாகிஸ்தானில் இருக்கவங்க முஸ்லீமா இருக்கனால அவங்க வெள்ளிக்கிழமை லீவும். இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கும் அந்த லீவ் டேஸ் மாறிட்டே இருக்கும். நம்ம நாடு மட்டும் எதுக்கு சண்டே கும்பிட்றதுனால நம்ம நாடு ஜீசஸ் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, நம்ம நாடு மத சார்பற்ற நாடு. அந்த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் ஆட்சியில இருந்து அந்த சண்டேவை பழக்கப்படுறதுனால நம்ம இந்தியா மத சார்பற்ற நாடா இருக்கனால அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சண்டேவும் நம்ம ஜாலியா என்டர்டெயின் பண்ணிட்டு போயிடுறோம். ஒரு சில பேர் மண்டே ஒர்க் போகணும் அப்படின்னு கஷ்டத்திலேயே போயிடுது. இப்படிப்பட்ட சண்டேவோட பின்னணியில இருக்கக்கூடிய ஹிஸ்டரி நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய வீடியோவை சென்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இதே மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா நினைக்கக்கூடிய ஒரு விஷயமும் கம்மிங் வீடியோல நம்ம சேனல்ல வரப்போகுது. நம்ம சேனலை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குன்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நெகட்டிவா கமெண்ட் போட்டாலும் சரி, அதை நான் சரி பண்றதுக்காக நான் முயற்சி பண்றேன். நன்றி. See you soon.